அப்புறம் இதுனா பேக் ஸ்கூல் பசங்க மாதிரி. ஏய் மச்சான் வினோத்ரா. ஏய் வினோத் மச்சான். ஏய் கீழ உண்டா மச்சான். டேய் கீழ உண்டா. டேய் மச்சான் காத்து விடுங்கடா. ஐயோ ஏய் தண்ணி தள்ளுடா மச்சான் வண்டிடுடா. ஏய் போற ஏறா உட்காரு. போ ஓடு போயிட்டு போன் பண்றா. ஏய் இருடா. ஒழுங்கா நீ வீட்லயே விட்டுருக்கலாம். ஏய் இந்த காலை வச்சு நான் 6 மாடி எப்படி ஆயிருவே? ஏறு. அடிபட்டது நடுவுல கால்ல எதுக்குடா கட்டு போட்டுக்கறானுங்க? அது மச்சான் ஒழுங்கா அவன. டாக்டர் டேய். சச்சல்ல சப்பல்ல அப்பல்ல பாயாசம். அட பாவீங்களா? டேய் விரல் இருக்கிற மாதிரி தெரியலடா. அதெல்லாம் இருக்குது. அங்கங்க சாவும்போது கால் இருந்துச்சா இல்லையானே தெரியல. அதுக்குள்ள ஒரு விரலுக்கு வந்துட்டாரு. படுறா. டேய் உன் தங்கச்சி எங்க? அவ காலேஜ் போய்க்கிறா. ஆமா எப்ப கல்யாணம்? டேய் 5th மறந்துடாத. அட பாவி ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு கடைசியில மிச்சம் மீதி இருக்கிறது எங்களுக்கு எட்டாந்தியா? இங்க கூட என்னடா? என்னது? டின்னர் வித் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ். புல்லாங்குழல் புகழ் அனந்த நாராயணன். ஆமா மச்சான். ஏன் மச்சான் சிரிக்கிற? ஏண்டா எப்படி கும்பிட போன தெய்வம் என்னடா இழுவ மாட்டுக்கு வாடா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா. குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா. ஏய் வாடா. எப்படி இருக்க? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாறி. போட்டு இன்னைக்கு ஷோ. வாட் இஸ் திஸ்? என்ன பேண்ட்? லோக்கல் பேண்ட் மாதிரி. ஸ்பீக்கரை பாரு. தெருவில் மாட்டிருக்கிறத போய் இங்கே மாட்டிருக்கோம். கோலங்கள் அழகான கோலங்கள். பார்த்துக்கோ. ஓகே சரி ஓகே பாய். வரேங்க. பெண்ணே எழுது புது கோலம் எழுது. அண்ணா ஒரே நிமிஷம் இருங்கம்மா. வந்துடுறப்பா. சூப்பர் சின்மே சூப்பர். பின்னிட்ட நான் மாப்ள. என்னடா இதான் மியூசிக் பேண்டாடா? இதான் என்ன பிரச்சனை? சரி அடுத்து என்னென்ன பாட்டெல்லாம் பாட போறீங்க? அவள் தானே லிஸ்ட் கூட தானே. உனக்காக தான் ஸ்பெஷல் சாங்ஸ். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான். மார்கோ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். 1000 தாமரை மொட்டுக்கல. மார்கோ ஏண்டா ரெண்டாவது வெட்டி வருது. ஒண்ணு வெற்றி விழா படத்து பாட்டு, இன்னொன்னு சதிலீலாவதி படம். தல கன்ஃபியூஸ் ஆயிட்டா. கப்பலுங்க சாங்கு உனக்கு தான். என்ஜாய் பண்ணு. ஒன்னு 2 லிஸ்ட் வச்சுக்கிறேன் மச்சான். நிறுத்திக்கலாம்டா. கச்சேரி போதும். என்னது கச்சேரி போதுமா? ஒவ்வொரு கல்யாணத்துல கச்சேரி எதுக்கு பண்ண உனக்கு தெரியுமா? தெரியாது சின்மை தப். மச்சான் இந்த கல்யாணத்துக்கு வர லேடிஸ் எல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ். இவங்க எப்படின்னா முதல்ல பிக் பாஸ் வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு கதை, மேல் வீட்டு கதை, கீழ் வீட்டு கதை, சைடு வீட்டு கதை எல்லா கதையும் பேசி அப்புறம் உன் கல்யாணத்துக்கு வந்து உன்னை பத்திய கதை பேசி கல்யாணத்தை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்குதான் அவங்க பேசுறது எதுவுமே கேட்க கூடாதுன்னு குயின்னு கத்துறது. நாடா நீ அதெல்லாம் சரிடா மச்சான். இங்க வந்திருக்கவங்க வேற லெவல்ரா. பப்பு பாருன்னு போய் செட் ஆயிருப்பாங்கடா மச்சான். டிரான்ஸ் ஜாஸ் ராக் அப்படி எதிர்பார்ப்பாங்க மச்சான். டிரான்ஸ் ஜாஸ் ராக்கா நான் பாத்துக்கிறேன். சரி எல்லாம் இங்கதான் பாத்துன்னு இருக்கிறாங்க. நீ போய் வேலையை பாரு. மச்சான் ட்ரஸ்ட் மீ. ஓகே. அப்ப மெட்டி வலியாது முட்டி வலியாது. அப்புறம் பாடல உட்காரு. தல லிஸ்ட்ல எல்லாம் ஏதோ பாட போதுரா. பொருள்லாம் பின்னாடி தள்ளே. சாரி ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட். உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக சனி இருக்கிறாரு. அவர் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில்
சொல்டா கிஷோரே. டேய் முரளி மட்டும் ஏன்டா கல்யாணத்துக்கு வந்தான், நீ ஏன்டா வரல? கிஷோரே, நான் உன் கல்யாணத்துக்கு வராது அவ்வளவு வருத்தமாடா? மண்ணா கட்டி. டேய் மது வந்திருக்காடா. என்னடா சொல்ற? அன்னைக்கு இடத்துக்கு அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடலாம். ஏய் அதான்டா விதி. அவன் என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ்டா. பொண்ணு வீட்டு சைடுல இருந்து அவளுக்கு இன்வைட் போயிருக்கு. பாரு, உலகம் ரொம்ப சின்னதில்ல மச்சான். இப்போ அது ரொம்ப முக்கியம். சரிடா, பதறாத. எங்க அவன்? கேக்குதா? நம்ம எதிரமே அந்த பாட்டா கச்சேரியில போய் நிக்குது. சரி மச்சான். கச்சேரியில அவன் சங்கர் பாத்துப்பான். நீ ரொம்ப நாங்க இருக்காது என்ன? சும்மா போனதுக்கு கிஃப்ட் கொடுத்து கிளம்பி வந்துரு, புரியுதா? மச்சான் பசங்க எல்லாம் நைட்டே கிளம்பிடுறாங்கடா. நான் நாளைக்கு காலையில கல்யாணத்தை முடிச்சுட்டு வரணும்னு 10 மணிக்கு தான் பஸ் டிக்கெட் போட்டிருக்கேன். ஏய் பணம் போதுடா, நான் சொல்லதை கேளு. கிஷோரனால முக்கியம் இல்ல, புரியுதா? சொன்ன கிளம்பு. என்னடா சுடரோட தனியா தங்கறதுக்கு யோசிக்கிறியா? பதில் சொல்றா. ஒருத்தன் ஏன்டா இப்படி இருக்க? மச்சி விடாது, மது வந்துக்கிறாடா கல்யாணத்துக்கு. மதுவேதான் கூட புருஷன் வந்துக்கிறான் நினைக்கிறேன் மச்சி. லேபிள் ஆகுறான். பார்த்தா நல்லவன் மாதிரி தான் தெரிறான். இப்பெல்லாம் பெரிய போட்டா வைக்கிறாடா. ஏய் முரளி, அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி. நீ பாட்டுக்கு இப்ப எப்படிரா கெட்ட பொன்றா அவ. அன்னைக்கு உன்னியும் கிஷோரும் வீட்டுல. சரி இப்ப எதுக்கு என்ன கிளம்பி வர சொன்ன? ஒன்னும் இல்லடா, மது வந்திருக்கான்னு கிஷோர் தான் ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் அதுக்கு தான் கிளம்பி வர சொன்னியா? ஆமாடா, உனக்கு அங்க இருந்தா கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான். ஏய் ஆமா, என்னென்ன நோயாளி நினைச்சீங்களா? ஆளாளுக்கு இப்படி செய்றீங்க. இதுக்காகவே நாளைக்கு காலைல கல்யாணத்தை முடிச்சு கடைசியால வர வேண்டாம். முரளி, ஏன் என்னால அவன் முன்னாடி சந்தோஷமா இருக்க முடியாதா? டேய் நான் சொல்றத கேளுடா. நான் சந்தோஷமா இருப்பேன்னு தான் உனக்கு டவுட்னா, நான் முன்னாடி சந்தோஷமா இருப்பேன்டா. கால் மேல கால் போட்டுன்னு ஸ்டைலா கெத்தா. உனக்கு அதை பிடிக்கலன்னா போய் சாவுடா. போடா.